அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், அண்மை காலமாக வட மாநிலத்துடைய கல்வித்துறை கணிசமான அளவு வீழ்ச்சியை கண்டு வருகின்றது. கடந்த கால பெறுபேறுகள் நாங்கள் முன்னிருந்த நிலையை விட ஓரளவு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கிழக்கு மாகாணம் ஒரு நல்ல நிலையில் முன்னோக்கி வந்திருக்கிறது. அது பாராட்டத்தக்க விஷயம். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏன் இந்த பின்னடைவு நடக்கின்றது என்பதை சரியான முறையிலே கணித்து அதுக்கான ஒரு பரிகார நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். அண்மையில் இரசாயனவியலுக்கான ஒரு பரிசோதனை கருத்தரங்கை இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் ஒழுங்குபடுத்திய போது உண்மையில் அதில் 15-20 ஆசிரியர்கள் அதிகளவான ரசாயனங்களை நாங்கள் பயன்படுத்தி நேரங்களை பயன்படுத்தி இதில் மேற்கொண்ட போது 18 பிள்ளைகள்லாம் வெளியிலிருந்து வந்திருந்தார்கள் பாடசாலை மாணவர். ஆகவே அன்றைய நிகழ்வு தோல்வியில் தான் முடிவடைந்தது. இப்போ இவ்வாறான ஒவ்வொரு செயற்திட்டங்களும் ஃபெயிலியராக போடுறதுக்கு என்ன காரணம், அதில் இந்த மாணவர்களுடைய பெறுபேறு மிகவும் பின்தங்கிய நிலைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றதை நாங்கள் சரியான முறையில் கண்டறிந்து அதுக்கான சரியான வேலை திட்டத்தை முன்னெடுக்காட்டிக்கு நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு செல்வோம். அதேபோல் நாங்கள் மாணவர்கள போசாக்கு போன்ற விடயங்களை அவதானித்து பார்க்கல மாணவர்களுக்கு வீட்டு தோட்டங்களை நாங்கள் மிக கூடிய அளவு அவைகளுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்தி அதில் மேற்கொள்ள அவை சரியான போசாக்கான உணவில்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி வெவ்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்துகின்றன. நாங்கள் நிச்சயமாக இந்த வடக்கு மாநிலத்தின் கல்வியை மிகவும் நுட்பமான முறையில் ஆராய்ந்து செய்ய வேண்டும். புலம்பெயர்ந்து எத்தனையோ பெரிய பெரிய தனவந்தர்கள் அல்லது வசதியானவர்கள் பழைய மாணவர் சங்கங்கள் பாடசாலைகளுக்கான முகப்புக்களை கோடிக்கணக்காக செலவழித்து கட்டுறதை இயன்ற வரைக்கும் தவிர்த்து வகுப்பறையில் நூலகங்களை உருவாக்கலாம், வகுப்பறை நூலகங்களை உருவாக்கலாம். மற்றது மாணவர்கள சில குறைபாடுகளுக்கான நிவர்த்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம். கல்விக்கு செலவழிக்கிறத கூடுதலாக பார்க்கணுமே தவிர கட்டடங்களை கட்டி முகப்புகளை அழகுபடுத்தி ஒரு பயனும் இல்லை. ஆகவே நாங்கள் பெருமளவு எங்களோட புலம்பெயர் மக்களுடைய நிதி வீண் விரயம் அடிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். இதை சரியான முறையில் இன்று வரைக்கும் ஒரு தரம் ஒழுங்குபடுத்தியலை. புலம்பெயர் மக்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இதை உழைக்கிறீர்கள்னு நான் லண்டனுக்கு படிக்கிறதுக்காண்டி வரைக்கெல்லாம் பார்த்தேன். ஒவ்வொரு பவுன்ஸும் உழைக்கிறது சரியான கஷ்டம். அந்த காசு வீண் விரயமாகக்கூடாது. இன்றைக்கு பாருங்க 2009க்கு பிறகு யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 110 கோபுரங்கள் கட்டியிருக்கிறோம். ஒரு கோபுரம் குறைஞ்ச 5 கோடி என்று பார்த்தாலும் கணக்கு பாருங்கள். அப்போ இது வடமானம் உள்ள எத்தனை கோபுரம், மொத்தம் வடகிழக்கில் எத்தனை கோபுரம், இலங்கையில். அப்போ கோபுரம் கட்டக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு நாங்கள் இப்போ ராஜராஜ சோழன் பெரும் செல்வந்தராக இருந்தால் கோபுரம் கட்டினோம். நாங்கள் இப்போ அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யாமல் ஊரில் மக்கள் பசியில் இருக்க அல்லது கல்வி பொருளாதாரமெல்லாம் நலிஞ்சு போயிருக்கல நாங்கள் இப்போ அந்த வேலைகளை பெருமளவில் முன்னெடுத்து பெருமளவு வெற்றி கண்ட சமூகமாக முன்னேற முடியாது. அது நாங்கள் இப்போ முதலீடு செய்து முதலீடுகளில் வர வருமானங்களை பயன்படுத்தி ஏதாவது வேலைகளை செய்யலாமே தவிர அதுவே கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் மிக அவசரமாக நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கான வேலை திட்டங்களை பல நிபுணர்கள், ஓய்வு பெற்றவர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வெளிநாடு முழுக்க இருக்கிறோம். எத்தனையோ பெரிய கட்டிக்காரர்கள். நாங்கள் இதை சரியான முறையில் வழிப்படுத்தி அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை அறிஞ்சு அவர்களுக்கான வேலை செய்யாமல் நாங்கள் வெறுமனே எங்களுடைய தேர்தல் முடிவுகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு காய்ச்சி வந்து பிரயோசனம் இல்லை. சரிதானே? அப்போ வாழ்நிலையிலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் நாங்கள் மேலே கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு ஊர்கள்தோறும் புலம்பெயர் அலுவலகங்களை திறக்கலாம். அந்த அலுவலகங்கள் கூட சரியான முறையில் தகவலை திரட்டி மற்றது காசை சும்மா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேருக்கு 100 ரூபாயை கொடுக்குறத விட ஒரு ஆளுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்கி விடலாம் என்ன. அப்போ நாங்கள் சில்லறையாக இந்த காசுகள் வீண் விரயம் அடிக்கப்படுது. சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி சரியான முறையில் மற்றது எதுவும் சும்மா செய்யக்கூடாது. ரிட்டர்ன் இருக்கும். உதவி செய்கிறவைக்கு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ முந்தி சண்டை நடக்கல பொறுமையை மேம்பாட்டுக்கெல்லாம் ஒரு மாடு கொடுக்கும். அவருக்கு சொல்லும் இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ஒரு கண்டு திருப்பி தரணும். அந்த கண்டை இன்னொரு ஆளை கொடுப்பீங்க. அப்போ ஒரு ரிட்டர்னும் இல்லாமல் சும்மா நீங்கள் உதவி என்ற போர்வையில் சும்மா அதுக்கு ஒரு
அதுக்கு சரியான ஒரு இது இருக்காது, என்னன்னு சொல்கிறது, பொறுப்பு கூறல் இருக்காது. ஆகவே மிகவும் கவனமாக இந்த புலம்பெயர் மக்கள் உண்மையில் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு வீண் விரயமாகாமல் சமுதாயத்தையும் சென்றடைகிற மாதிரி முதலீடுகளை தான் செய்யணும், செலவழிக்கக்கூடாது. என்ன எங்களை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவருக்கு 10,000 ரூபா கொடுக்குறத விட அப்படி 10,000 10 பேர் கொடுக்குறத விட 1,00,000 ரூபா எடுத்து நாங்கள் என்ன மாதிரி இந்த அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு புலம்பெயர் அலுவலகத்தை உருவாக்கி யார் யார் ஸ்கில் இருக்குது, என்ன ஸ்கில்களை உருவாக்கணும், இந்த கல்வித்துறையை எப்படி மேம்படுத்தலாம், பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், சமூக மேம்பாட்டை எப்படி செய்யலாம் என்றதை நாங்கள் அப்படியான வேலை திட்டம் செய்யவில்லை என்றால் இன்னும் ஒரு 10 வருடத்தில் காணாமல் போன இனங்களுக்குள் முதன்மையான இனமாக நாங்கள் மாறுவதில் இந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேணும், வேலை செய்யக்கூடிய கணவர் இருக்கணும், நிறைய ஒற்றுமையாக வேலை செய்யக்கூடிய ஆள் இருக்கணும், ஒற்றுமையான ஆட்கள் இருக்கணும். நாங்கள் சேர்ந்து ஒரு சரியான ஒரு கருத்து சிஸ்டத்தை போட்டு அந்த சிஸ்டத்தின்படி ரன் பண்ணி நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேணும். அதுக்கு எல்லோரும் இந்த நேரம் நாங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களைப் போல் நாங்கள் வாரந்தோறும் ஒன்று கூடி எங்களுடைய ஆலயங்களில் பிரார்த்தனை ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்தாலும் மிச்சம் எங்களோட கல்வி பொருளாதாரத்தை பற்றி கலந்துரையாட வேணும், அதை நாங்கள் விஸ்தரிக்க வேணும். இதுக்கு எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும் என்று கேட்டு வெளிநாடுகளில் இருக்கிற நல்ல நல்ல விடயங்களை இங்கே உள்ள மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இங்கே உள்ளவர்கள் உற்பத்தி பொருட்களை டயஸ்போராக்களை ஏற்றுமதி செய்ய வேணும். இதுக்கான ஒரு நல்ல வேலை திட்டத்தை கொண்டு வர வேணும். இல்லைன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை அழிவிலிருந்து யாருமே காப்பாற்ற முடியாது. நன்றி.